தமிழக வெற்றி கழகத்தை வந்து இப்போ நம்மோட அது அவருடைய கருத்து. அது சம்பந்தமான முடிவுகள் எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் எடுப்பார். அவர்கள் விரும்பினால் எங்களுடைய பொதுச் செயலர் பேசுவார். திமுகவை எதிர்க்கின்ற சக்திகளை, திமுகவை ஆட்சியை விட்டு விரட்ட நினைக்கின்ற சக்திகளை அத்தனையும் ஒன்றிணைக்கின்ற பணியை எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் செய்வார். தேர்தல் இன்னும் வந்து இருக்கு, இன்னும் ஒரு 4 மாசம் இருக்கு. தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் சட்டமன்றத்தில் பல ஆண்டுகளில் கூட்டணி அமைஞ்சிருக்கு. இன்னும் 3-4 மாசம் இருக்கு. இது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் தான் தேர்தல், பதவியேற்பு மேலே. அதனால முழுமையா 3 மாசம் இருக்கு. இந்த 2 மாசம் கழிச்சு ஜனவரிக்கு பின்னாடி என்ன வேணா நடக்கும், எவ்வளவு பெரிய விவரமான முடிவுகள் எல்லாம் மாறி மாறி எடுக்கப்படும். திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டாங்க. அரசியல் தலைவர்களும் திமுக ஆட்சி வேண்டாம், இந்த ஆட்சியால் யாருக்கும் லாபம் இல்லை, எல்லா சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, விலைவாசியில் கூடிவிட்டது, கட்டமைப்புகள் சரியில்லை, அங்காங்கு பாலியல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது, அரசு செயலிழந்து இருக்கிறது. ஆகவே அதிமுக ஆட்சி வேண்டும், எடப்பாடியை போன்ற ஒரு எளிமையானவர் நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும், அப்போதுதான் சரியாக இருக்கும் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நினைக்கிறார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் ஈடேறுகின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுக ஆட்சி வரக்கூடாது என்று எண்ணுகின்ற கட்சிகள் எல்லாம் எடப்பாடி நோக்கி வருவார்கள், அதிமுக தலைமையேற்று வருவார்கள். நாளைக்கே பிரதமர் வருகிறார். ஆமா, செங்கோட்டையை வந்து நீங்க சந்திப்பீங்களான்னு கேட்ட கேள்விக்கு சஸ்பென்ஸ் போறாரு. என்னவா இருக்கும் நீங்க தலைவரே? நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய பலமான ஒரு பிரதமர், பாதுகாப்பான பாரதத்தை உருவாக்கிய பிரதமர் என்ற பெயரை பெற்றிருக்கின்றவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்களுடைய கூட்டணியில் அங்கு வைக்கின்ற பிரதானமான கட்சி அதிமுக, பலமான கட்சி அதிமுக தமிழகத்தில். ஆகவே அவருடைய வருகை எதுவாக இருந்தாலும், வரவேற்பு எதுவாக இருந்தாலும் எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியுடைய கண் அசைவிலே தான் அது நடக்கும். அதிமுக சார்பில் கொடுக்கின்ற வரவேற்பு எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலருடைய எடப்பாடியுடைய ஒப்புதலுடன் நடக்கும். பிஜேபியுடைய தலைமை எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரை மதிக்கின்றது. எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் பிஜேபியுடைய தலைமையை மதிக்கிறார். நல்ல உறவோடு இருக்கின்ற இந்த வேளையிலே ஒரு சில பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய செயல்களை அதிமுக தொண்டர்களும் நாட்டு மக்கள் நிராகரிப்பார்கள். எந்த சலசலப்பும் கிடையாது, கலகலப்பா இருக்கு. அதிமுக பளபளப்பா இருக்கு கிடையாது. எங்க எல்லா கட்சி ஒன்னாத்தானே இருக்கு. எடப்பாடியார் கிட்ட தான் வந்து கட்சி இருக்கு, எடப்பாடியார் கிட்ட தான் அதிமுக அலுவலகம் இருக்கு, எடப்பாடியார் கிட்ட தான் ரெட்டலை இருக்கு, எடப்பாடியார் கிட்ட தான் அத்தனை பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, எடப்பாடியார் கிட்ட தான் மாவட்ட தலைவர் இருக்காங்க. இன்னமும் என்ன ஒருங்கிணைப்பு என்ன அர்த்தம்? ஒருங்கிணைப்புன்னு சொன்னா நீங்க வந்து அனிதா ராஷ்டிரல இருந்து, கே சார்ல இருந்து, செந்தில் பாலாஜி இருந்து எல்லாத்தையும் கூட்டி நாங்க பேசணும், அப்படியா? அவங்களும் எங்கிட்ட இருந்து போனது தானே. அதனால வந்து கட்சியில வந்து அதிமுக ஒரு பெரிய கட்சி, ஒரு பலமான கட்சி, ஒரு ஆள்கடல். இதுல பல ஆழத்துக்கு தேவையான எல்லா விதமான மீன்கள், பல வித்தைகள் தெரிஞ்ச ஆள்கள் எல்லாம் இருப்பாங்க. இப்போது இருக்கின்ற அதிமுக ஒவ்வொரு காலகட்டம் புரட்சித்தலைவர் காலத்திலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் வெளியேறி போனாங்க, அவரை எதிர்த்து இயக்கம் கண்டார்கள், அப்படியே அவர் ஒதுங்கி விட்டார்கள். புரட்சியில் அம்மா இருக்கின்ற காலத்தில் அம்மாவை எதிர்த்து இயக்கம் கண்டார்கள், நாங்கள் தான் உண்மையான அதிமுக சொன்னார்கள், அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள், மக்கள் ஒதுக்கி விட்டார்கள். அதே போல இன்றைக்கு எடப்பாடியார் பொதுச் செயலராக இருக்கிறார், இவரை எதிர்த்து சில பேர் பேசுவார்கள், ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அவர்களை ஒதுக்கி விடுவார்கள், கட்சி பொறுப்பாளர்களும் அவர்களை வெறுத்து விடுவார்கள். ஆகவே அதிமுக என்பது பரிபூர்ணமாக எடப்பாடியாருடைய கையில இருக்கிறது. அதிமுக என்றாலே எடப்பாடியார் தான். இன்றைக்கு நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்க, எடப்பாடியார் தான் முதலமைச்சர் சொல்றாங்க, வேற யாரும் சொல்றாங்களா? திமுகவுக்கு மாற்றியது அதிமுக, திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மாற்றியாரு எடப்பாடியார். ஆகவே இவர் வேண்டாம் முடிவெடுத்து எடப்பாடியார் வேணுங்கிற முடிவு மக்களிடத்தில் வந்திருக்கின்றது. ஆகவே கட்சி என்று சொன்னாலே ஒற்றை வரிதான், அது அதிமுக சொல்ல, அதிமுக வீரமுகம் எடப்பாடியார்.